பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு சென்றிருந்த மக்கள் சென்னை திரும்ப ஆரம்பித்துள்ளனர். இதனால் தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. பொங்கல் விடுமுறையை முடித்துவிட்டு சென்னை திரும்பும் பொதுமக்களால் தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் கடுமையான மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. குறிப்பாக நள்ளிரவு முதல் தென் மாவட்டங்களில் இருந்து வரும் ரயில்களின் பயணிகளின் கூட்டம் அதிகமாக கட்டுக்கடங்காமல் உள்ளது. தமிழர் திருநாள் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவதற்காக கடந்த புதன்கிழமை முதல் சென்னை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பொங்கல் விழாவை கொண்டாடி முடித்துவிட்டு மீண்டும் இன்று தங்களது அன்றாட பணிகளை தொடர்வதற்காக தென் மாவட்ட மக்கள் சென்னை நோக்கி வர துவங்கி உள்ளனர். தங்களது பணிகளை தொடர்வதற்காகவும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் அதிகமான மக்கள் குறிப்பாக அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், கார் உள்ளிட்ட வாகனங்களில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக வர துவங்கி உள்ளனர். அது மட்டுமின்றி ரயில்களிலும் வர துவங்கி உள்ளனர். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோயில், கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் தாம்பரம் ரயில் நிலையத்திலும் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அதிகாலை முதலே இந்த வரக்கூடிய அந்த பயணிகள் ரயில் நிலையங்களில் அந்த அலைமோதும் கூட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. மின்சார ரயில்கள் மூலமாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு அந்த செல்லக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வாகனங்கள் அதிகப்படியாக வருவதன் காரணமாக மக்களின் கூட்டமும் அதிகப்படியாகவே காணப்படுகிறது. ஜிஎஸ்டி சாலையில் சுமார் 3-4 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் காலை முதலே பார்த்து வருகிறோம். 5 நாட்கள் விடுமுறையை முடித்துவிட்டு மீண்டும் அதிக அளவில் மக்கள் சென்னை திரும்புவதால் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணங்களும் தெரிய வருகிறது. குறிப்பாக அனைத்து ரயில் நிலையங்களிலும், தாம்பரம் ரயில் நிலையம், குரோம்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களிலும் மக்கள் அலைமோதி வருகின்றனர். தொடர்ச்சியாக இன்று முதல் பணிக்கு திரும்புவதன் காரணமாகவே இது போன்ற நெரிசல்கள் ஏற்பட்டு வருகிறது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.